ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி இளம்பிலை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குஞ்சியில் வைத்தடி போற்றுகின்றனடி. வணக்கம். இன்றைய பதிவு திருமணம் லேட்டாக காரணம் என்ன? அதாவது திருமணம் ஒருத்தருக்கு லேட் ஆகிட்டே இருக்கு, அது என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பெண் ஜாதகம் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, ஆண் ஜாதகம் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, எந்தவித தோஷமும் இல்லை, சுத்த ஜாதகமாக தான் இருக்கு. இருந்தும் எங்கள் பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரிங்க திருமணம் லேட் ஆகிட்டே இருக்கு. நான் பொண்ணுக்கு படித்து முடிச்சு ஒரு 6 மாதம் தாங்க வீட்டில் இருந்தா, அதுக்கப்புறம் வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பையன் பார்க்குற வரன் படித்த மாப்பிள்ளையாகவும் எங்கள் பொண்ணை விட கொஞ்சமாவது அதிகமாக படிச்சிருந்தாலும் சரி, எங்கள் பொண்ணு அளவுக்காவது படிச்சிருந்தாலும் சரிங்க, வெளிநாட்டில் வெளியூரில் நல்லா சம்பாதிக்கிற மாப்பிள்ளையா இருந்தால், வசதி வாய்ப்பாக இருந்தால் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பில் பொண்ணு சைடில் பார்ப்பாங்க. இப்போ மாப்பிள்ளை சைடுன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களும் அதே அளவுக்கு பையன் படிச்சிருந்தாலும் சரிங்க, அதே அளவு பொண்ணு படிச்சிருக்கணும். வேலைக்கு போனாலும் சரிங்க, போலனாலும் சரிங்க, அவங்க பிரியும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்த்துக்கிட்டே வரன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா எங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணுங்க, எங்கள் தகுதி இவ்வளோதாங்க, நாங்கள் இந்த தகுதி அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம், அந்த அளவுக்கு வரன் அமைஞ்சா எங்களுக்கு போதுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்று வச்சு மாப்பிள்ளை பொண்ணையும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வரன் எல்லாம் பாருங்க, அவங்க எதிர்பார்ப்பே வராது. பொண்ணுக்கு படிச்சிருந்தா பையன் படிக்காதவும் வசதி கம்மியாகவும், அல்லது மாப்பிள்ளை படிச்சிருந்தா பொண்ணு படிக்காதவும் வசதி குறைவாகவும், அதாவது உங்க எதிர்பார்ப்பு குறைவான வரனே அவங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே அவங்க வேண்டாம் வேண்டாம் தட்டி கழிச்சுட்டே போவாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கும் சரிங்க, எல்லாத்துக்கும் பையனுக்கும் சரிங்க, ஜாதகத்துல பாருங்க எந்த ஒரு தோஷமும் இருக்காது, சுத்த ஜாதகமா இருக்கும். இருந்தும் அவங்களுக்கு வரன் அமையாமையே லேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்ப தோஷத்தாலதான் திருமணம் லேட் ஆகும்னா அப்படிலாம் கிடையாதுங்க. தோஷம் ஜாதகத்துக்கும் சீக்கிரமா திருமணம் ஆயிடுது, இது தோஷமே இல்லைன்னாலும் சீக்கிரமா திருமணம் ஆயிடுது. இப்போ தோஷம் இல்லை அப்படி இருந்தும் திருமணம் சீக்கிரம் ஒரு சிலருக்கு நடந்துருது, ஆனா ஒரு சிலருக்கு லேட்டா நடக்குது. அது லேட்டா நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நாம இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் சொல்றது ஆண் ஜாதகம் சரிங்க, பெண் ஜாதகம் சரிங்க பொருந்தும். சரிங்களா? இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அந்த லக்னத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானமா வரும், 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானமா வரும். மெயினா அந்த 2 அதிபதிகள் எப்படி இருக்காங்கன்னு நாங்க பார்க்கணுங்க. சரிங்களா? அதாவது எப்படின்னா, இப்போ நான் உதாரணம் போட்டே நான் காட்டிடுறேன். சரிங்களா? அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் விருச்சக லக்னத்தை வச்சு சொல்றேன். சரிங்களா? இப்போ நான் சொல்றது 12 லக்னத்துக்கும் பொருந்தும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு விருச்சக லக்னம், இது உதாரண லக்னமா தான் போட்டிருக்கேன். நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் நான் சொல்றது பொருந்தும். சரிங்களா? இப்போ ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், அவங்களுக்கு குடும்பம் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு 2ஆம் இடமா வரும். இந்த 2ஆம் அதிபதி அவங்க ஜாதகத்துல ஆட்சி பெற்று இப்படி இருந்தானா அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா இவங்களுக்கும் பாருங்க, பெண் ஜாதகமா இருந்தா ஒரு 23 வயசுல ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஒரு 4-5 வருஷம் தள்ளிட்டே போயிடும், 28-29 வயசு வரைக்கும் வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி குடும்பஸ்தான அதிபதி ஆட்சியானா. ஆண் ஜாதகத்துக்கு எடுத்துக்கிட்டா 30க்கு மேலேயே போயிடுங்க, ரொம்ப லேட் ஆகிடும் திருமணம் நடக்கும் இவங்களுக்கு. அதே போல இந்த 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றாலும் சரிங்க, இப்படியே 9ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று இருந்தாலும், குடும்பஸ்தான அதிபதி உச்சம் பெற்று இருந்தாலும் அவங்களுக்கும் திருமணம் லேட் ஆகும். சரிங்களா? இப்போ அடுத்தது 7ஆம் அதிபதி கலஸ்திரஸ்தான அதிபதி, அவங்களும் 7ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்றிருந்தாலோ அல்லது உச்சம் பெற்றிருந்தாலோ அவங்களுக்கும் திருமணம் லேட் ஆகும். சரிங்க, எங்க 7ஆம் அதிபதியும் நல்ல நிலையில தான் இருக்காங்க, குடும்பாதிபதியும் நல்ல நிலையில தான் இருக்காங்க, அப்படி இருந்தும் ஏங்க அவங்களுக்கு லேட் ஆகுது? டக்குன்னு ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சானா டக்குன்னு வரணும் அமையாதா? அவங்க எதிர்பார்ப்பு வரணும் தானே வரணும், அப்படி இருந்து ஏங்க அவங்களுக்கு லேட் ஆகுதுன்னு அதுதாங்க காரணம். இப்ப 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருந்தாலே அவங்களுக்கு திருமணம் மேக்சிமம் ரொம்பவே லேட் ஆகுங்க. அதாவது பெண் ஜாதகத்தை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, 27-28 வயசு வரைக்கும் ஆயிடும் அப்படின்னு. லேட் ஆகிறதுக்கு காரணமே இந்த குடும்பஸ்தானாதிபதியும் கலஸ்திரஸ்தானம் 7ஆம் அதிபதியும் ஆட்சியோ உச்சமாகவோ இருந்தானா அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. சரிங்களா? இல்ல இந்த மாதிரி அமைப்பு இருக்கு, 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று தான் இருக்காங்க அல்லது உச்சம் பெற்று தான் இருக்காங்க,
7ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் திருமணம் நடந்திருக்குங்க எங்க சொந்தத்துல. இப்படியெல்லாம் சொல்றது உண்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்க பாருங்க நான் சொல்றேன். இப்படி 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று வக்கரமாகி இருந்தா அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆயிடுங்க. சரிங்களா? அதே மாதிரி 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இப்படி வக்கரம் உச்சம் பெற்று இருந்தா அங்கேயும் ஒரு வக்கரம். இந்த மாதிரி ஆட்சி பெற்ற இடத்துல அவர் வக்கரம் ஆயிட்டா 2ஆம் அதிபதியா சரிங்க, 7ஆம் அதிபதியா சரிங்க. அங்க ஆட்சி பெற்று வக்கரம் ஆயிட்டா அவங்களுக்கு சீக்கிரமா திருமணம் அமைஞ்சிடும். சரிங்களா? இப்ப எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சானா 1 வருஷம் 6 மாசம் அப்படி இந்த காலகட்டங்களுக்குள்ள அவங்களுக்கு திருமணம் ஆகிடும். ஆனா திருமணத்துக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பு இல்லாம ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அமைஞ்சிடுங்க. ஆனா இந்த மாதிரி வக்கரம் ஆகாம லேட் மட்டும் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாருங்க லேட் ஆகிற குறை மட்டும் தாங்க இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா நிம்மதியா இருக்குங்க. ஆனா அவங்க வக்கரம் ஆயிட்டா திருமணத்தை கொடுத்துருவாரு. ஆனா குடும்ப வாழ்க்கையை நிம்மதி இல்லாம ஏதாவது ஒரு குறை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதனாலதாங்க அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகிறதுக்கு காரணம், சீக்கிரமா ஆகிறதுக்கும் காரணம். சரிங்களா? இப்ப தோஷத்தினால அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகுதா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. தோஷம் ஏதாவது ஒரு விதத்துல பேசிக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு அதாவது தசாபுக்தி காலகட்டங்கள்ல கோச்சார காலகட்டங்கள்ல அவங்களுக்கு திருமணம் அமைஞ்சிடும். சரிங்களா? ஆனா அந்த 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்துட்டா அவங்களுக்கு எந்த தோஷம் இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி ஆட்சியோ உச்சமோ ஆகி இருந்துட்டானா அவங்களுக்கு தாங்க திருமணம் ரொம்ப லேட் ஆகும். சரிங்களா? ஆனா வக்கரம் ஆயிட்டா சீக்கிரம் ஆயிடும். ஆனா திருமண வாழ்க்கையில சிறப்பு அவ்வளவா இருக்காதுங்க. ஏதாவது குறை இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதாங்க முக்கியமான காரணம். திருமணம் லேட் ஆகிறதுக்கு காரணமே முக்கியமான காரணம் குடும்பஸ்தானமும் 7ஆம் அதிபதியும் நம்ம மெயினா செக் பண்ணணுங்க. அவங்க எப்படி எந்த நிலையில இருக்காங்க, இந்த மாதிரி அமைப்புல இருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணாலே அவங்களுக்கு சீக்கிரமா திருமணம் ஆகுமா, வரன் தேட ஆரம்பிக்கும் போதே டக்குன்னு அமையுமா, இல்ல தேடிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தகுதிக்கு குறைபாடா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களே சமாதானமாயி ஒரு வரனை பாத்திரலாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டா அப்புறம் அந்த குடும்பம் அப்படியே ஸ்மூத்தா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவங்களுக்கு கொண்டு போயிடுங்க. ஆனா வக்கரம் ஆயிட்டானா அவங்களுக்கு எதிர்பார்ப்ப வரன் கிடைச்சிடும், டக்குன்னு அமைஞ்சிடும். ஆனா நிம்மதி இல்லாத வாழ்க்கையா போயிடுங்க. இதுதாங்க காரணம். திருமணம் லேட் ஆகிறதுக்கு காரணமே இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க ஜாதகத்துக்கு தான் திருமணம் லேட் ஆகும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.